கோலமாக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வீட்டிலே காலையிலே பொங்கலை வச்சுட்டாங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கு. பேசாமல் நீ பிக் பாஸ் போயிடுறியா? வந்து இப்போ இந்த பொங்கல் டைம் தான் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஜிகே ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம இதுதான் பொங்கல் ட்ரெஸ்ஸு, ரெட்டு அப்புறம் ஒயிட். நல்லாயிருக்கா? நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து பொங்கல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன். இந்த பொங்கலுக்கோசரம் எல்லார் வீட்லேயும் செம்ம வேலை இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதை வீட்டை துடைக்கிறேன், அதை துடைக்கிறேன்ட்டு இன்றைக்கி தான் எங்கள் வீட்டிலே வந்து வீட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி தான் வந்து ஓரளவுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, அம்மா வந்து ஆல்ரெடி பொங்கல் வச்சுருப்பாங்கன்ட்டு வச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம் போயிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு அம்மாட்ட வந்து நேற்று பிக் பாஸ் நடந்துச்சுல்ல, இன்னும் அர்ச்சனை ஆகிட்டால, அதையும் சும்மா நம்ம கேட்டுட்டு என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபேம், நம்ம அம்மா கோலத்தை காமிக்கிறேன் வாங்கலை. எல்லாரும் கோலம் தானே போடுவீங்க, எங்கள் அம்மா பொங்கலையே கோலமாக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வீட்டிலே காலையிலே பொங்கலை வச்சுட்டாங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு சட்டி போட்டு பொங்கி வரதை போட்டு ஒரு சூரியனை போட்டாங்க. நான்லாம் அப்போல்லாம் வந்து சின்ன வயசில் இங்கே மாடு வரைவேன். இந்த இடத்துலலாம் ஊன்னு பெருசாக நைட்டு உட்காந்து மாடு வரைய சொல்லுவாங்க. இப்போல்லாம் எங்கே இந்த மாதிரி ஒரு பொங்கலை போட்டு வச்சிட்றாங்க. எங்கள் அம்மா வந்து இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க பொங்கல். ஏம்மா வெளியே அதுக்குள்ளேயே பொங்கலை போட்டு இப்போ தான் இங்கே பொங்கல் வைக்கிறேன். அது காலையிலே விடியகாத்தால பொங்கல். அது வந்து விடியகாத்தால பொங்கல் வாசப்படியில். அது சூரிய பொங்கல். ரெடி ஆச்சா இல்லையா? ரெடி ஆகிட்டே இருக்கு, அவ்வளோதான். சரி, என்ன அர்ச்சனை என்ன ஆயிட்டா? ஆமாம், அதான் நாங்களாம் ஓட்டு போட்டு வின் பண்ணிட்டோம்ல. நீங்கள் தான் ஓட்டு போட்டு வின் பண்ணீங்களா? மக்கள் நாங்கள் ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சனால தான் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வின் பண்ண வச்சுட்டாங்க. என்ன மாயாவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாப்பி. ஆமாம், ஹாப்பி. நம்ம தேர்ந்தெடுத்து போட்டு வின் ஆயிடுச்சுன்னா நம்மளே வின் ஆன மாதிரி தானே. பொங்கல் ரெடி. அப்படியா? நீ தான் வின் ஆகிட்ட. ஜாலி தான். ட்ரீட் எங்க? ட்ரீட்டு நீ தான் தரணும். நான் எதுக்கு தரணும்? நீ தானே வச்சிருக்க, அப்போ நீ தான் தரணும் பொங்கலுக்கு ட்ரீட்டு. இது என்ன வெந்தா அவ்வளோதானா பொங்கலால்? பொங்கி வருமா? பொங்கி வந்துருச்சா? எனக்கு வந்து நான் இந்த பால் பொங்கல் தான்மா பிடிக்கும். நார்மலாக பொங்கல் வைப்பாங்கள்ல பால் ஊற்றாமல், அதை விட இந்த பால் போட்டு அதுதான் செம்மையாக இருக்கும். செம்மல்ல. பேசாமல் நீ பிக் பாஸ் போயிடுறியா? தாமரை போன அந்த மாதிரி. கடைசி வரைக்கும் வந்தால அவதான் இது பண்ணிக்கிட்டா, காசு எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம், கடைசி வரைக்கும் இருந்துட்டா. ஆனால் அது எப்படி போகணும் என்னன்னு எனக்கே தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் டிவி இருக்குல்லம்மா, அதில் ஏதாச்சும் இந்த ஆடிஷன் மாதிரி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஜய் டிவிலே வந்து ஏதோ டக்குன்னு எப்பயோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிக் பாஸ் இது போயிட்டு இருக்கு. நமக்கு கேட்டு வச்சு வேண்டியதுதான். ஃப்ரெண்ட் ஒரு பிள்ளைங்களோ அந்த போய் கேட்டு வச்சிரு, எப்படி போகிறது இல்லைன்னா தெரிஞ்சிடும். ஃபேம், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நம்ம அம்மாவை பிக் பாஸ்ல எப்படி பேசுறீங்கலாம் ஃபேம். இந்த கேன் பாருங்க, இருடும் அந்த கேன். இந்த கேன் வந்து நம்ம சேல் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அது எப்படின்னு சொல்லி காமிமா. இது வந்து 99 தான். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், இந்த கேன் வாங்கிக்கலாம். செமையாக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும் பார்த்தாவே. கிச்சனுக்கு என்ன பண்ணுற? பிரியாணியா இது? வெஜ்ஜு இல்லைம்மா, வெஜ்ஜு பிரியாணியா? சரி ஃபேம், நீங்களும் வந்து இப்படி ஒரு 5 நாள் வந்து ட்ரிப் பிளான் போட்டிருந்துருப்பீங்க. எப்படியும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே போகலான்டா இங்கே போகலான்டான்ட்டு சொல்லியிருந்துருப்பாங்க. ஆனால் அந்த 5 நாள் லீவ் வந்து எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என் நிலமை தான், வீட்டில் தான் இருந்திருக்கணும்.
ஏன்னா அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிளான் போட்டாங்க, எங்கன்னா கோயம்புத்தூர் போகலாம், அப்படியே அங்கே போயிட்டு கேம்ஸ்லாம் அங்கே கொஞ்சம் அங்கே இது மாலில் போயிட்டு சும்மா விளாட்லாம், அப்படியே அங்கே கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து வர வழியில் சாப்பிட்டு, அங்கே ஏதோ ஒரு கடை இருக்கும், அந்த நான்வெஜ்லாம் செம்மையாக இருக்குமா, அந்த கடையில் சாப்பிட்டு அது மாதிரிலாம் பிளான் போட்டானுங்க ஒரு 2 டேஸ்க்கு. வழக்கம் போல் பக்கத்தில் வேறு ஆளை காணோம், எங்கடா இருக்கீங்க, அந்த அந்த பிளானோட அறிகுறி கூட இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. 5 நாள் வந்து வீட்டில் தான் எல்லோரும் நல்லா ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க. அந்த மாதிரி பிளான் போட்டு போகலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் போகல அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் போட்டாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து மூவி போகிறோம். மூவி வந்து நிறையா மூவி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 4 மூவி பக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2 மூவி வந்து சிவகார்த்திகேயன், மில்லர் வந்து எல்லாரும் ஹைப்பாக சொல்லலை, ஓகேவாக இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னது அந்த அயலான் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு. மில்லர் வந்து மில்லரும் வந்து ஃபைட்டு அந்த மாதிரி தான் சொன்னாங்க. 2மே ஒரு அளவுக்கு தான் இருக்கும் போல். சரி என்னன்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போய் நம்ம சாமி கும்பிட்டு அப்புறம் நம்ம என்ன பிளான்னு நான் பார்க்கலாம். நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி எப்பயும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க காளியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு தான் நம்ம எப்பயுமே வந்து நம்ம வீட்டிலே சாமி கும்பிடுவோம். காளியம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் வந்து செம்ம ஃபேமஸாக நடக்கும். அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து விலாகில் காமிக்கிறேன் ஃபுல்லாக, பண்டிகைலாம் எப்படி நடக்குது எல்லாமே. ஃபேம் நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நம்ம அம்மாட்ட வந்து நம்ம அம்மா கொஞ்சம் பேசணும், நாங்கள் வாங்க. நான் பேசணும் இழுத்துரு வைத்து வச்சுட்டோம். வா. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, பொங்கல் டைமில் குடும்பத்தோட நல்லபடியாக பொங்கலை நல்லா கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அம்மா பட்டாசா வெடிக்கிற சேஃபா கொண்டாடு. போமா, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபேம் ஒன்றும் இல்லை. சரி போமா, நீ போய் வேலை செய்யணும் போமா. ஃபேம் ஒன்றும் இல்லை, அம்மாட்ட வந்து சரி வாமா நம்ம ஃபேம்கிட்ட கொஞ்சம் சொல்லு அப்படின்னு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. ஒன்றும் இல்லை ஃபேம், அம்மா வந்து என்ன சொல்ல வந்தாங்கன்னா, எல்லாரும் வெளியில் இருப்பீங்க, அங்கே அந்த வெளியிலலாம் ஒர்க்குக்கெலாம் அங்கே இங்கே போயிருப்பீங்கள்ல, அந்த டைமில் வந்து இப்போ இந்த பொங்கல் டைம் தான் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமா ஆமா உக்காருமா போமா. கொண்டார்கள் திருப்பி வந்து இனிய பொங்கல் போமா. எல்லாரும் வெளியில இருப்பீங்க, எல்லாம் வெளியில இருப்பீங்க. இந்த மாதிரி டைம்ல தான், பொங்கல் டைம்ல தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா ஃபேமிலியோட ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம், கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு பொங்கல் வாழ்த்துக்கு எவ்வளோ பேர் எங்கள் அம்மா. அன்றைக்கி வந்து நான் வந்து போன வீடியோவில் எடுக்கும்போது அம்மாக்கே சும்மா அப்படியே கேமரா மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்தனால அப்படியே அவங்க பாட்டு பேசிட்டாங்க. கேமரா வா இங்கே வந்து பேசுனா இனிய பொங்கல் என்னதோ பேசுகிறாங்க அவங்க பாட்டு. நானும் அப்படி தான் பேசினேன் ஃபஸ்ட் டைமு, அதனால் போக போக செமையாக பேசுவாங்க. எங்கள் அம்மாலாம் பேசினாங்கன்னு வச்சுக்குவாங்க, அவ்வளோதான், அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஃபஸ்ட்டுனால அப்படி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டெல்லாம் போக போக செமையாக ஒரு யூடியூபர் ஆக்கி விட்டுறலாம் நம்ம அம்மாவை. சரி வா வந்து சொல்லு. பேசு. எல்லாரும் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஓகே ஃபேம், நீங்கள் ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லீவை. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.